ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ம். வணக்கம் எனதருமை மைவி 3 ஆர்ட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே. நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது குளோப் ஸ்டார் பிடிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல். வீடியோ எல்லாம் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? விஜயநாதன் ஏன் ப்ரோ கைது செஞ்சார்? அவரு என்ன ப்ரோ பண்ணாரு? அப்ப என்ன போலி டாக்டர் போலி பட்டம் வாங்கினாரா? அதெல்லாம் உண்மையா? எப்போ கைது செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்ப செஞ்சாங்களா? வீடியோ எல்லாம் பாக்குறது இல்லையா? நான் இப்போ தோட்டத்து வேலை கரெக்டாக இருக்குது. இப்போ கூட தோட்டத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க கம்பெனில நீங்க போட்டிருக்கீங்களா? நீங்க சேர்ந்திருக்கீங்களா இல்லையா மையத்துல அமௌண்ட் போட்டு? ஆமாம். என்ன? எவ்வளவு சிஎம் தானே போட்டிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். சிஎம் போட்டிருக்கீங்க. யூடியூப் சேனல்ல எல்லாம் தெளிவா போட்டிருக்கீங்க. ஆனா ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தெளிவான விளக்கம் தெரிஞ்சானே கொடுக்கணும். இப்போ இங்கே வேலை நடந்துருக்கு எனக்கு தோட்டத்தில். ஆ அதனால் எங்கேயும் போகல. இப்போ கொஞ்ச நாள் எதுவுமே பார்க்குறதுக்கும் டைம் கிடையாது. என்ன அப்டேட்டு தெரியவே தெரியாது. என்னைக்கு அரெஸ்ட் ஆனாங்க? விஜயராகவன் அரெஸ்ட் பண்ணாங்களா? அரெஸ்ட் பண்ணி வெளிய விட்டாங்க. திரும்ப இந்த போலி பட்டம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது முன்னாடி அப்படிதானே? இப்பதான் இடையில இது சத்யானந்த அவர் அரெஸ்ட் ஆமா, பண்ணதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. அது ஒன்றும் இல்லைன்ட்டு, பிரச்சனை ஒன்றும் இல்லைன்ட்டாங்களே. இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜயராகவன் 2 பேருமே வெளில வந்துட்டாங்கல்ல. 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க. எந்த ஒரு தகவலும் கிடையாது. அவர் இப்ப மைத்ரி ஆப்புக்குள்ள வரதே கிடையாது. ஆமா. அவர் வந்து ஆன்லைன் டிவி அவர் தனியா போயிட்டாரு. அதான் போலி பட்டம்லாம் வாங்கினது உண்மையா இப்படி பொய்யா அப்படின்னு வாங்க. அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். நம்மளே சொல்லுவாங்க, பட்டம் கொடுத்தவங்களுக்கு தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும். இந்த 30க்குள்ள இப்படி உறுதலா இருக்குமா இல்ல இவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டாங்களா? இப்படி அவங்க அடுத்த வீடியோ போட்டதும் தெரியுமா என்ன? இந்த சாருன்னு சொன்னாதான், சாருன்னு சொல்லாம யார் வேணாலும் சும்மா மலிப்பி பேசுவாங்களோ ஒழிஞ்சு டீட்டெயிலாக யாரும் பேசிக்க மாட்டாங்க. யூடியூப்ல வியூஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா அப்படியே பேசிக்குவாங்க, அவ்வளவுதான். அதான் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு. ஏன்னா இது வந்து உண்மை. அது நான் சொல்லி பார்த்தாலும் யாருக்கும் தெரிய மாட்டேது. அதாவது அத்தாரிட்டி அவரு தான். அவங்க கீழே இருக்க ஆள் கூட யாரும் கிடையாது. சார் சொல்றதுதான். என்ன சொல்றீங்க? யூடியூப்ல அப்படியே சப்ஸ்கிரைபருக்கு தான். ஆனா யூடியூப்ல என்னத்த வருமானம் வருது? நீங்க அடப்பாங்க நீங்க. யூடியூப் இப்ப யூடியூப் புதுசா ஓபன் பண்ணல. யூடியூப்லாம் விருப்பம் இல்லை. அதெல்லாம் தூக்கி கடுப்பு ஏறிப்போச்சு. அது என்ன இல்ல, மில்லியன் கணக்குல போனாதான் அவனுக்கு காசு வரும் போல இருக்கு. அப்படிதானே? மில்லியன் கணக்கா போனா தான் காசு வரும். ஆமா, அதை போட்டுட்டு அவன் கொண்டாடி இருக்குது. அது மொழி பூசிட்டு டைம் பாஸ் போட்டு எடுக்கியா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுவும் இப்ப டைமும் இல்ல. இப்ப அந்த டைம் பாஸ் பண்றதுக்கும் வேலை இல்ல. தோட்டத்து வேலை கரெக்டா இருக்கு. ஃப்ரீ ஆயிட்டு தான் அங்க வரணும். அப்படியே ஃப்ரீ ஆயிட்டு தான் வரணும்னா? ஆமா ஆமா. நீங்க எங்க இருந்தா? நீங்க நான் நாகர்கோவில். இங்கதானே. உங்க ஊர் பேர் சொல்றீங்க, இவ்வளவு கஷ்டம்? நாகர்கோவில் ஒரு என்ன இல்லையே, நாகர்கோவில் ஸ்லாங் இல்லையே. லாங்குவேஜ் சொன்னா நாகர்கோவில் இருக்குது. வேலை பார்க்கறது இங்கதான். சொந்த ஊர் அங்க திருநெல்வேலி. சரி, உங்க பேச்சே சரியில்லை. சரி, ரைட். என்ன எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? அதான் உங்க ஒரு எந்த ஒரு பொம்பளை, நான் என்ன பொம்பளைகிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஒரு பொம்பளை கூட இன்னைக்கு சொல்லிடுறேன், நான் இந்த ஊர் இந்த தெருன்னு. ஒரு ஆம்பளை ஏன் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ப்ரோ, நான் என்ன சொன்னேன்? இப்ப நான் வந்து நாகர்கோவில்ல பூதமண்டி சொல்லிட்டேன். பூதமண்டி தான் எனக்கு தெரியுமா. நான் வந்துருக்கேன். 15-20 நாள் தங்கியிருக்கேன். நான் ஒரு ஒர்க் அங்க எடுத்து செஞ்சு 20 நாள் தங்கியிருக்கேன். பூதபாண்டி செழிப்பான ஏரியாப்பா. ஒரு ஆளு பானிபூரி வித்துட்டு. பானிபூரியா? ஆமா, அதுல ஒரு ஆளு பூதபாண்டியில. அது தெரியலையே, நான் கவனிக்கல. நான் சொல்றது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த குளத்தோட்டம் ஓடும் தெரியுங்களா? அப்ப ஜேசிபி டிராக்டர் எல்லாம் கொண்டு வந்தோம் நாங்க. ஜேசிபி டிராக்டரா? எல்லாம் கொண்டு வந்து உங்க ஊர்ல ஓடிட்டு இருந்தோம். நல்ல செழிப்பான ஊர்ல தண்ணி நல்லா செம்மையா, எங்க பார்த்தாலும் தண்ணி தான். எங்க பார்த்தாலும் தண்ணி தானே ப்ரோ? எனக்கு இங்கதான் திருநெல்வேலி பக்கம் திசைநலை தெரியுங்களா? திசைநலை தெரியும். அதேதான். திசைநலை கூட எங்க அண்ணன் போட்டிருந்தாரு. ஒரு கடலையோரம் போட்டுப்பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல எங்க அண்ணன். இப்ப போட கிடையாது. பஸ் ஸ்டாண்டு உள்ளார நான் அதிகமா பஸ்ல போய் பல வருஷம் ஆச்சு. சொந்த ஊரே தானே? திசைநலை நீங்க எப்படி? திசைநலை நீங்க? நான் திசைன்னு சொல்லவே இல்லையா. சொந்த ஊர் அதான் நீங்களா? திருநெல்வேலி பக்கம்.
சரி 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 தென்னாடி பக்கம். சரியா? ம், அது ம். எப்படி இதான் இப்போ ஃபுல் டைமா இப்போ விவசாய பார்த்துட்டு இது சும்மா பார்ட் டைமா இப்படி போட்டுக்கிட்டு எனக்கு எப்பவுமே அது பார்ட் டைம் தான். இன்னும் கொஞ்ச நாள் அதில் கிறுக்கா இருந்தது, இப்போ தெளிவாயிட்டுது. இப்போ வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு தோட்டத்து வேலை அவ்வளோ கிடக்கு. மையத்தில் 480 அடிக்கீங்களோ டெய்லி? ஆமாம் 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 ஆ ஆமாம். நீங்கள் ஏன் அதில் சேர வேண்டியதானே? நான் சேர்ந்துருக்கேன், அதான் அந்த பேமெண்ட்டை பற்றி சொல்ல மாட்டேங்காங்களே. அது இனிமேல் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்தா தான் தெரியும். சரி, அது 4 பேர் நம்ம சொல்லும் போது கேட்டுக்கலாம்ல அப்படின்னு விட்டேன். அதான் அந்த டைமில் கேட்டுக்கலான்னு விட்டேன். 4 பேர் சரிங்கம்மா. என்ன ம். சரிங்க அது. சரி வைக்கணுங்களா? நீங்கள் அழைக்கும் வணக்கம் சொந்தங்களே. அதாவது யூடியூபர்ஸ் யாருமே ஃபோனை அட்டன் பண்ண மாட்றாங்க, வாட்ஸ்அப்பில் தான் பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு காரணமாக ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் யார் ஃபோன் வந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன். அவங்க மைவி3 நம்ம மைவி3 ஆட்ஸோட சந்தேகம் ஏதாவது கேட்டிருந்தா பரவாயில்ல, நான் வேலை பார்த்துருக்கேன்னு வேறு சொல்கிறேன். அப்போ வந்து சொல்கிறாங்க என்றைக்கோ உள்ள பழைய நியூஸை கொண்டு வந்து. ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாள் யூடியூப்புக்கும் அதிகமாக வரதில்ல, வலைதளம் எதுவுமே டிவி கூட பார்க்க டைம் தான் நான் ஓடிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு இருக்கும்போது அவர் வந்து வாயை பிடுங்குறாராமா. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நான் அதுதான் அப்புறம் அன்னோன் நம்பரை ஏன் எடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். அவர் ஊர் பேரை சொல்கிறதுக்கே அவர் அவ்வளோ பயப்படுறாரு. அவர் பேரை சொல்கிறாரா, ஊரை சொல்கிறாரா? எதுக்கு இவ்வளோ பயம் இருக்கவங்க எதுக்கு நீங்கள் என் வாய்ஸை ரெக்கார்டிங் பண்ணி நீங்கள் போட போகிறீங்க? அதுக்கு அவ்வளோ ஆசை உங்களுக்கு தேவைன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மைவி3 ஆட்ஸை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம்னா அதை கேளுங்க. மற்ற சப்ஜெக்ட்லாம் என்கிட்ட பேசாதீங்க தயவுசெய்து. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் இப்போ இந்த பதிவு மூலம் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து இனிமேல் யாருமே கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் இருந்தால் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேன். அன்னோன் நம்பர் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்குங்க.